சுட்கி, நான் காலையில பேங்க்குக்கு போயிருந்தேனா, அங்க பின்னாடி 4 பேர் மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். அச்சோ, அப்புறம் அவங்க சொன்னாங்க, தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனாலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பேங்க் கொள்ளடிக்கு தான் வந்திருக்கோம் சொன்னாங்க. அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. அப்பா பொழைச்சண்டா சாமி. நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேனா, கண்டக்டர் வந்து டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னு. அங்க யாரும் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னு. அவங்களும் எடுக்கலையேனாரு. அப்ப நான் மட்டும் இழிச்சவா, என்ன நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் பாரு. கண்டக்டர் பதறி போய் சில்லறை எல்லாம் கீழே போட்டேன். நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. சரியா 5 மணிக்கு டிஸ்கவுண்ட் சேல் ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து பேக்ல சரசரன்னு அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஓடி வந்துடலாம். இப்ப எப்படி இருக்கு என்னோட பிளான்? மாஸ்டர் பிளானுக்கு நிகரே இல்ல மெட்சி. ஷின்சான், உன் ஸ்கூல்ல ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தராங்களா? எங்கப்பா, அவங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி ஷின்சான், இந்த கூட்டத்துல ஒருவேளை எங்களை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? கபால்னு ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. யார்கிட்டயாவது போய் உன்னோட பேரையும் அட்ரஸையும் கொடுக்கணும். எங்க சொல்லு பாக்கலாம். ஐயோ, நான் தொலைஞ்சிட்டேன், யாராவது காப்பாத்துங்க. ஐயா, ஜாலி ஜாலி, நான் ஷாப்பிங் போறேனே. இங்க பாரு ஷின்சான், நாம ஒண்ணும் விளையாடுற இடத்துக்கு வரல, ஷாப்பிங் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஒழுங்கா அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? என்ன கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு நடங்கம்மா, உங்க உடம்பாவது குறையும். சிங்கத்தை கூண்டுல உட்கார வச்சுட்டாங்களே. நம்ம வீட்டுக்கு இந்த சூப்பை மட்டும் தான் எடுக்க முடியும். உனக்கு கொஞ்சம் கூட விவரமே பத்தல தம்பி. மேல இருக்கிறது விடும்ல. முதல்ல பண்ணையில வேலை பாத்தீங்களா? முடிஞ்ச கொண்டிருக்கோம்ல, கொஞ்சம் எடுத்து விட்டு சீக்கிரம் பார்த்துக்கிட்டு இருக்காத. அம்மா, புள்ள பிடிக்கிறவன் வந்துட்டான். அவரை சந்திச்சு 1 வருஷம் ஆகுது. நான் கஷ்டமா இருக்கும் போது அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. அவர் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா நான் மனசொடைஞ்சு போயிருப்பேன். 1 வருஷம் கழிச்சு நான் அவர் தான் சந்திக்க போறேன். ஓஹோ, அங்க உட்கார்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு என்னப்பா, தாராளமா இடம் இருக்குது. நான் ஒன்ன கேக்கல ஷின்சான். சீக்கிரம் வா, இன்னும் வேகமா வா. சோகம் வரும்போது இவ்வளவுதான் வேகம். என்னாச்சு ஷின்சான், அடிபட்டுச்சா? சோகம் மீனும் மலையில் மூழ்கி விட்டதால் மூடுவதற்கு மூடு வரவில்லை தந்தையே. ஆரம்பத்துல இங்க வந்த உடனே எனக்கு ஒரே போர் ஆயிடுச்சுமா. அப்புறம் அப்பா பண்ண வேடிக்கையெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிரிப்பு வந்தது. கம்பி மத்தாப்பு வாங்கி கொடுத்தாரா, அழகா டைலாக் முடியறதுக்குள்ள கம்பி மத்தாப்பு முடிஞ்சிருச்சு. ஹாரி, நான் சொன்ன மாதிரி போய் பாத்ரூம் கிளீன் பண்ண ஆரம்பிங்க. ஷின்சான், நீ போய் ஷீரோவோட வீட்டை கிளீன் பண்ண. ஓகே, விடுங்க. அதிசயமா எதுவும் சொல்லாம போறா. என்ன திரு முடிக்கிற ஷீரோ? உங்க அம்மா ஆச்சு, எங்க அம்மா வீட்டை கிளீன் பண்ண சொல்லிருக்காங்க. பக்கெட் இருக்கு, சோப் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு கிளீன் பண்ணு.
தலை வலிக்குது. ஓஹோ, இப்ப எப்படிப்பா இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ் ஷின்சான், இப்ப தலைவலி பரவாயில்ல. இத வச்சு உங்க அம்மா பாத்ரூம் தானே கிளீன் பண்ணாங்க. என்னப்பா ஒரே செகண்ட்ல இப்படி மொக்க பண்ணிட்டீங்க? அந்த துணியெல்லாம் வைப்பாங்க. ஓ, இது வேற துணியா? சாரி, தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு எப்படி கோவம் வருது தெரியுமா? கோச்சுக்காத ஷின்சான். இது சீரோ வீட்டை கிளீன் பண்ற துணி. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. ஹாரி, நாமளும் ஷின்சானோட சேர்ந்து இன்னொரு தடவை டூர் கைடுக்கு பாய் சொல்லிடுவோம். நாங்க போயிட்டு வரோம். டாடா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சீக்கிரமா மருந்து கொடுக்க சொல்லுங்க. அவசரப்படாத ஷின்சான், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? சுத்தம் அதையும் நாங்க தான் சொல்லணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க டாக்டருக்கு படிச்சீங்க? மரம் ஏன் பெருசாக இருக்கின்றது? என்ன ஷின்சான், நீ இப்படி விவரம் தெரியாத புள்ளையா இருக்க? பெருசா இருந்தாதான் அது மரம், சின்னதா இருந்தா அது செடி. புரிஞ்சுதா? அடேங்கப்பா, உன் மூளைய மியூசியத்துல தான் வைக்கணும் கஜாமா. இதுக்குதான் ஒழுங்கா டியூஷனுக்கு போகணுங்கிறது. டியூஷனுக்கு போனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அறிவாளியாவும் ஆகலாம். சும்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டான் பாவம். Chan, how are you? நாயா பத்தி பேசுறான். கசாமா சூப்பரா இங்கிலீஷ் பேசுற. I am a boy. இது ஒரு ஸ்பெஷலான டிஷ். இத மிக்ஸ்ட் வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லுவாங்க. ஓஹோ, இன்னைக்கு அப்பாவே சமைக்கிறாரு. ருசி எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா வயிறு மட்டும் கலக்க போகுது. பிரமாதம். அப்பா, அம்மா உங்களை ரொம்ப திட்டி விட்டாங்களோ? கை போச்சு. எதுக்கு இப்ப தேவையில்லாம நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்க ஷின்சான்? மறந்துருக்குமே தான். 5 மணிக்கு மேல வந்தா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்க, அதானே? அதனாலதான் விட மாட்டேங்கிற. இந்த மாதிரி அழக்கூடாது ஷின்சான். போதுமா, எனக்கு அழுவே தெரியல. வாக்கிங் போலாமா? அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ என்கிட்ட பேசிட்டான். ஆமா, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போ. அம்மா இங்க பாருங்களேன். என்ன விஷயம் ஷின்சான்? அந்த பக்கம் திரும்பி ஹீரோ மாதிரி மிமிக்ரி பண்ணீங்களா? அப்பா கண்டே பிடிக்க முடியல. அச்சோ, பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு, சக்கரை I got broads in Atlanta. She's a the lean the family. Credit cards and இந்த வேலையை யார் செஞ்சது சொல்லுங்க. கசாமா கால சம பவர் மேடம், அவன் தான் விட்டான். என்ன யோசிக்கிற? உனக்கு என்னாச்சு ஷின்சான்? நான் எப்படி இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்? அச்சோ, எங்க அம்மா. உங்க அம்மாவை நான் ஏன் கூட கூட்டிட்டு போறேன் தம்பி. எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு அம்மா வேணும். எப்படியும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம வீட்டுக்கு போய் தூங்குவோம், சரியாயிடும். பசங்களா, நாம இப்ப கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். முடியலன்னா ஏன் மூக்குறீங்க? இந்தாங்க. ஓ, தேங்க்ஸ் ஷின்சான். சந்தோஷம். இத வச்சு ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி இங்க இருந்து உன்னால வெளியே போக முடியுது ஷின்சான். ஆமா, இது எனக்கு தெரியாம போச்சே. குட் மார்னிங். உனக்கு என்ன தம்பி வேணும்?
உங்க கடையில நான்வெஜ் எல்லாம் விக்கிறீங்களாமே? இது காய்கறி கடை, இங்க அதெல்லாம் கிடைக்காது. அப்படிங்களாண்ணே? கொஞ்சம் கிடைக்குமா வெண்ணே? இங்க வெண்ணையும் கிடைக்காது தம்பி. என்னது கிடைக்காத வெண்ணே? உனக்கு எது வேணும்னாலும் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிக்க. இது கேட்டாலும் இல்ல இல்லன்னு பூட்டுக்குதா? பூட்டுதான் விடுங்க. நீ என்ன மாதிரி முடி வெட்டிக்க விரும்புற? உங்க மாதிரியே முடி வெட்டி விடுங்கக்கா. இந்த முடியில எப்படி நான் அதை வெட்ட முடியும்? எல்லாம் கத்திக்கோல்லதான் கேள்வி அதெல்லாம். Hold up. பணமும் எடுக்க முடியல, ஷாப்பிங்கும் பண்ண முடியல. வங்கியில பணம் இல்லன்னு என்னம்மா? நைனாவோட லுங்கில இருக்கும். நம்ம பேசாம சின்னதா ஒரு பர்த் ரெடி பண்ணலாமா? இந்த மாதிரி தான் எப்பவும் புத்திசாலித்தனமா செயல்படணும். நான் புத்திசாலி தானே? நீ மட்டும் இல்ல மசாவ், நம்ம டீம்ல இருக்கிற 5 பேருமே புத்திசாலி தான். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. இதே நேரா போனா பார்க்குக்கு போய் சேர்ந்துடலாம். சரி, இப்ப டைம் ஆகுது. ரெண்டாக கரெக்டா 10 நிமிஷம் இருக்கு. ஏன் இந்த பிரேக்? நம்ம கிளம்புனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டைம் சொல்லிட்டு இருக்க. ஒண்ணுதான் இருக்கு. என்னங்க சாமா இருக்கிறது தானே எங்க உன் வாட்சை காட்டு. பால பாக்கூடாது. கம்பெனி காட்ட மாட்டேன். வாட்சை காட்ட சொன்னா ஆட்டமா காட்டுற. என்னடா இது? இதான் வாட்ச் மாதிரி வாட்ச். சீஸ் பர்கர், கேஷ்யூ பர்கர், பாயில்டு பர்கர், ஜம்போ பர்கர். ஷின்சான், இது எல்லாத்தையும் உன்னால சாப்பிட முடியுமா? நான் சாப்பிட போறேன்னு சொல்லியே, சும்மா மெனுவை படிச்சு பார்த்தேன். அம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மா அக்கா 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 அக்கா. வண்டி ஓட்டணும் தூங்கிடுவேன், பரவாயில்லையா? உங்க அம்மா வண்டி ஓட்டணும், அப்புறம் என் கூட விடாம பேசிட்டே வாங்க. எஃப்எம் போட்டுக்கோ. பேசிட்டு இருந்த எஃப்எம் எவனை வந்து தூக்கி போயிட்டான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சும்மா இப்படி வரீங்களே, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா மேடம்? என்னால முடியல சின்சான். இதெல்லாம் கேக்குறேன்னா நீங்க சும்மா ஊடாவாக்க போறேன்றீங்க. சும்மா வந்தப்பா காசு கொண்டு வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் போற மாதிரி